ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் செவ்வாய் சந்திரன் இந்த இணைவு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்குது. அப்புறம் ஏங்க தெய்வம் பேசவே இல்லை என்கிட்ட அப்படின்னு. முதல்ல தெய்வத்துக்கு இன்றைக்கி நாகரிக காலத்தில் நம்ம இடம் கொடுக்குறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து நம்ம வாசலில் தான் நிற்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் இருக்கிற குலதெய்வம் தலையில் நின்று என்னை வாசலில் நின்று காத்துக்கன்னு தான் கும்பிடுவாங்க. அங்கே என்ன பண்ணாங்கன்னா முக்கோண வடிவில் ஒரு மாடாப்புளி அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் துண்டு வச்சு அதில் ஒரு சின்ன வஸ்திரம் வச்சு இங்கிட்டு வெளியில் வந்து கீழே வெளிப்பக்கமாக ஒரு பலகையை வச்சு விளக்கேற்றுவாங்க. இன்றைக்கி யார் அப்படி செய்கிறோம்? அப்புறம் எப்படி சாமி வரும்? சாமி வர்றதுக்கு நம்ம இடமே கொடுக்கறதில்ல, அப்புறம் எப்படி சாமி வரும்? இதுதான் அதுக்கான சூட்சுமம். இதை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். மரப்பலகையில் கூட வச்சுக்கலாம். முக்கோண வெளியில் ஒரு மரப்பலகை வச்சு அதில் வந்து உள்ளே வந்து மஞ்சள், எலுமிச்சம்பழம், ஒரு பட்டு வஸ்திரம் வச்சு இங்கிட்ட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விளக்க வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்படிங்கலாம் தெய்வம் பேச ஆரம்பிக்கிறது தெரியும். ரெண்டாவது, இது எந்த மூலையில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் இது எப்படி அப்படின்னம்னா, குருச்சந்திரன் தொடர்பு வந்துச்சுன்னா ஈசானிய மூலையில் உங்கள் வீட்டில் சாமி இருக்குதுன்னு அர்த்தம். செவ்வாய் சந்திரன் தொடர்பாச்சுன்னா உங்கள் வீட்டில் கன்னி மூலையில் சாமி இருக்குதுன்னு அர்த்தம். இதை ரொம்ப கவனமாக வச்சு அந்த இடத்துல அதுக்கான ப்ரொவிஷன்ஸை உண்டாக்கி விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு கமெண்ட்லேயே போடுங்க. நன்றி, வணக்கம்.